ஹிஸ்ட்ரியோட ஸ்பெசிஃபிக்ஸ் பேசும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரெவலேட்டரியாக இருக்கும். எப்படின்னா, ஹிஸ்ட்ரி வந்து பொதுவாக நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சொல்லப்பட்ட ஹிஸ்ட்ரி, மறைக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி, சொல்லப்படாத ஹிஸ்ட்ரி, உதாசீனப்படுத்தப்பட்ட ஹிஸ்ட்ரி, இத்தனை ஹிஸ்ட்ரி இருக்குது, இத்தனை வரலாறுகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கேட்டகரைஸ் பண்ணுறோங்கிறது, கேட்டகரிஸ் நம்ம படிச்சிருந்தாலும் எல்லா கேட்டகரிஸையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ உதாரணத்துக்கு சி உதாசீனப்படுத்தப்பட்ட ஹிஸ்ட்ரியில் பார்த்தா அல்லது மறைக்கப்பட்ட ஹிஸ்ட்ரியில் பார்த்தா ரீசெண்டாக கார்கில் வாரில் வந்து இந்தியா வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணது நினைவு நாள் அல்லது கொண்டாடப்பட்ட நாள் அப்படின்லாம் சொல்லி செய்கிறது வழக்கம். அப்போ இந்தியாவுடைய வெற்றிக்கு பின்னாடி இஸ்ரேலுடைய பேக்கப் ஹெல்ப் இருந்திருக்குது அப்படிங்கிறது பொதுவாக மறந்துடுறாங்க அல்லது மறைச்சிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதை நம்ம ஞாபகப்படுத்தணும். எப்படின்னா கார்கில் வாரில் இந்தியா வின் பண்ணுச்சு, ஓகே மகிழ்ச்சி. ஆனால் இஸ்ரேலுடைய ஹெல்ப், இஸ்ரேலுடைய பேக்கப் இஸ்ரேல் கண்ட்ரியுடைய ஹைடெக் வெப்பன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹைடெக் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, இன்டெலிஜென்ஸ் உட்பட இன்டெல் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த டைமில். அப்போ இந்தியா வின் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஏதுவாக இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறுல இன்னொன்று, காங்கோல ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் 11 ஃபுட்பால் பிளேயர்ஸ் அட் அ டைம் ஒரே டைமில் ஆன் த ஸ்பாட்டில் 11 பேரும் லைட்னிங் மின்னல் அடிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மறித்து போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு 11 பேரும் அது ஆப்போசிட் டீமில் ஒருத்தர் கூட பாதிக்கப்படல, ஹர்ட் பண்ணப்படல. தே ஆல் வெண்ட் அன்ஸ்கேத் அப்படின்னு இருக்கு வரலாறு. ஒரு ஸ்கிராட்ச் கூட அவங்க மேலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆப்போசிட் டீமு தப்பிச்சிடுறாங்க. இன்னொரு டீம்ல என்ன சொன்னேன், 11 பேர் அட் அ டைம் ஒரே டைமில் ஆன் த ஸ்பாட்டில் லைட்னிங் அடித்து மறுத்து போகிறாங்க. ஆப்போசிட் டீமு ஒரு அன்ஸ்கேத்தாக என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. இது அந்த அந்த டைமில் காங்கோவில் 1998 நினைக்கிறேன், அரௌண்ட் 1998 அந்த டைமில் அந்த காங்கோவில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர்லாம் இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு, பிரிண்ட் ஆகி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரிலீஸை மறைச்சது யாரு, ஏன் மறைக்கிறாங்க, ஏன் சொல்றதில்ல, ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் சொல்றதில்ல. கதையெல்லாம் வரலாறு அப்படின்னு போடுற நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்ம பார்ப்போம் நியூஸ் மீடியா. ஆனால் கதையெல்லாம் வரலாறுங்கிறதுல வரலாறு திரிக்கப்பட்ட வரலாறா இல்லை வந்து மறைக்கப்பட்ட வரலாறான்னு நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். நம்ம படித்ததுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். அப்போது மறைக்கப்பட்ட வரலாறு, உதாசீனப்படுத்தப்பட்ட வரலாறு அதெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது தான் என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையான தேங்க்ஃபுல்னஸ், நன்றி உணர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது கடவுள் நம்ம ஏன் வைத்திருக்கிறார், நோக்கத்தோடு வைத்திருக்கிறார், அதே சமயத்தில் நமக்கு யார் யார் மூலமாக ஹெல்ப் பண்ணுறார், நம்மளை வைத்து யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறார், அதுக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், கடவுளுடைய பர்பஸை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற விஷயங்களாக வரலாறு இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லது.